அண்ணே ஃபேன் மாட்டியாச்சுண்ணே. என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஆ, சரி சரி, நீங்க கிளம்புங்க. அக்கா இங்க பாரு, எவ்வளவு நெல்லிக்காய் கொட்டி கிடக்குது. ஆமா பாத்தியா, எவ்வளவு நெல்லிக்காய் கொட்டி கிடக்குது. உங்ககிட்ட கேட்டு பாப்போமா, கொஞ்சம் கிடைச்சதுன்னா நல்லது தானே. ஆமாக்கா ஆமா, கிடைச்சதுன்னா நம்ம ஜாலியா சாப்பிடலாம்ல. தமிழ் மல்லி, எங்களுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுக்குறீங்களா? ஆமா தமிழ், எங்களுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுங்க. ஓ, உங்களுக்கு நெல்லிக்காய் வேணுமா? சரி சரி, இது எங்க மரம் இல்லையே, ராஜீவண்ணா மரம். கொஞ்சம் இருங்க, நான் ராஜீவண்ணா கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி தரேன். நானும் இந்த பைனாப்பிள் பழுக்கும் பழுக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், பழுக்க மாட்டேங்குது. பழுக்கட்டும், நம்ம பாட்டி கிட்ட கேட்டு வாங்கிருவோம். ராஜு அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் நெல்லிக்காய் கேக்குறாங்க, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்ன தமிழ், நீயே இவ்வளவு குட்டியா இருக்க, உனக்கு அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா? ஆனா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக இவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நானும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டேன். எனக்கு உங்களை பார்த்தாலே காமெடியா தான் இருக்கு, இவ்வளவு குட்டி ஃப்ரெண்ட்ஸா? சரி சரி, வா தமிழ், நான் உங்களுக்கு நெல்லிக்காய் பறிச்சு தரேன், வாங்க வாங்க. எங்கப்பா, தமிழுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஸு. சரி சரி குட்டி பசங்களா இருங்க, நான் உங்களுக்கு நெல்லிக்காய் பறிச்சு தரேன். தமிழ், உனக்கு இந்த மாதிரி பழுத்த நெல்லிக்காய் வேணுமா இல்ல கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாதிரி நெல்லிக்காய் வேணுமா? உங்களுக்கு நெல்லிக்காய் எது மாதிரி வேணும்? எங்களுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் பழுத்து இருக்க மாதிரி தான் வேணும். சரி சரி, கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பறிச்சு தரேன். இந்த வருஷம் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருக்கே, நம்ம பாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஊறுகாய் போடணும். அப்பதானே நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சு நிறைய சாப்பிட முடியும், வெயிலுக்கும் நல்லா இருக்குமே. ராஜு, நெல்லிக்காய் பறிக்க போனா நெல்லிக்காவை பறிச்சுட்டு இறங்கேண்டா, அங்க கூட உட்காந்து சாப்பிடறதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இறங்கு இறங்கு. அக்கா, நீ எல்லாம் சாப்பிட மாட்டியா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் ஊறுகாய் போட்டதுக்கு அப்புறம் ஊறுகாய் கொஞ்சம் கூட எங்களுக்கு வைக்க மாட்டேன், நீயே காலி பண்ணிருவியே. ராஜு, நான் ஊறுகாய் மட்டும் தான் காலி பண்ணுவேன், நீ வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் காலி பண்ணிருவியடா. அப்பா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது வீணாகிருமேன்ட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அதை போய் பெருசா எடுத்துக்கிறியாக்கா? அடடா ராஜு, அப்படியா? தன்சி, அங்க பாத்தியா தமிழுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெருசா இருக்காங்க பாரு. ஆமாக்கா, தமிழுக்கு எவ்வளவு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஆமா ஆமா, தமிழ் அவங்க கூட பேசுறத பார்த்தாலே எனக்கே சிரிப்பு தான் வருது. இந்த நெல்லிக்காய் கரெக்டா இருக்கும் போல இருக்கு, நல்லா பழுத்திருக்கு, பறிச்சிட வேண்டியதுதான். வரைச்சாச்சு. இந்தாங்க குட்டி பசங்களா, உங்களுக்கு நெல்லிக்காய் பறிச்சாச்சு, வாங்கிக்கோங்க. இந்தாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. ஐ ஜாலி.